வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. ஆரம்பித்தது எலெக்ஷன் சீசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் சில நாட்கள் முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போது அந்த எலெக்ஷன் மேனியா அப்படின்றது ஆரம்பித்து வைத்திருக்கிறது. பிள்ளையார் சுழி போட்டு துவக்கி வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மதுராந்தகம் ஏரி காத்த ராமரின் புண்ணியஸ்தலம். அந்த இடத்துல செங்கல்பட்டில் 5 லட்சம் பேர் கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடியின் திமுக மீதான தாக்கு அப்படின்றது ஒரு பெரும் ஃப்ளாஷ் நியூஸாக இருக்க, அதிமுக அமமுக இபிஎஸ் டிடிவி அப்படின்ற ரத்தங்களுடைய கைகோர்ப்பு அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. திரு டிடிவி தினகரனுடைய உணர்ச்சி மிக்க பேச்சு, திரு இபிஎஸ் அவர்களுடைய ஆழமான பேச்சுக்கள் லிஸ்ட் அவுட் பண்ண விதம், திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு, இந்த லைவ்ல வராமல் முன்னாடி பேசியிருந்த திரு அண்ணாமலை அவர்களுடைய இலை தாமரை பற்றிய ரெஃபரன்ஸ், பின்னால் பேசிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கோரிக்கை உள்ளிட்ட எல்லா பேச்சுக்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் திரு கேபி முனுசாமி உட்பட எல்லாருடைய பேச்சுக்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்க இந்த பேச்சு அரசியல் களத்தில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த கர்ஜனை எப்பேற்பட்டது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என விளக்க நமது ஆசிரியர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இந்த கூட்டத்துல பாக்குறோம், ஒரு மிகப்பெரிய அளவுல கூட்டம் திரண்டது மட்டுமல்லாமல் ஒரு பெரும் திரளாக தலைவர்கள் எல்லா கட்சியிலிருந்தும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வந்திருந்தனர். இந்த கூட்டத்தை பற்றிய உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேக்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய எழுச்சியை, உற்சாகத்தை, நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு கூட்டம். இதற்கு முன்னாடி இந்த கூட்டம் அமைவதற்கு முன்னாடி திமுகவுடைய சவாலை எதிர்கொள்ள முடியுமா, திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் முழுமை அடையவில்லை அப்படின்லாம் ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. நிறைய பேர் அதிமுக தலைவர், அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்னா இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம் எல்லாம் வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம வெல்வது, எப்படி தொடர்ந்து செல்வது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் மற்றும் தலைவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அவரே குறிப்பிட்டது போல எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில இருந்து ஒருங்கிணைந்து அவங்க இதே உற்சாக குரல்ல ஒரு போர்க்குரலை எழுப்பியது. பிளஸ் நீங்க சொன்னது போல பெருங்கூட்டம் 5 லட்சமா அந்த எண் தெரியாது, அதை உறுதிப்படுத்தல, இனிமே தான் உறுதிப்படுத்தணும். ஆனா பெரும் கூட்டம் வித்தவுட் எனி டவுட். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே 2 முறை அதை குறிப்பிட்ட, 3 முறை அதை குறிப்பிட்டார். அதை பேச்சின் துவக்கத்தில், பேச்சின் மத்தியில், பேச்சின் இறுதியில் 3 முறை குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கூட்டம், ஒரு ஆச்சரியமான கூட்டம். அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்ட வரலாற்றுல சமீபத்துக்குள்ள இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் கூட்டமாக இருந்த பாக்குறோம். ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டம். அருண், இந்த இதுல பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திரு கேபி முனுசாமி அவர் யாருன்னு தெரியும், அவர் எப்பேற்பட்ட ஐடியாலஜின்னு தெரியும். அவர் இந்த நம்ம ஜெனரலா அதிமுக பாஜக கூட்டணி விரும்பாத சிலர் அப்படின்னு சிலரா பார்க்கும்போது, அதிமுக கட்சியில இருக்கக்கூடியவர்ல பார்த்தோம்னா கேபி முனுசாமி அவர்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பார்வை பாஜக மீது இருந்ததில்லை. பட் ஆனா அவரே இப்படி இறங்கி என்னெல்லாம் பேசினார்ன்ற பார்த்தோம். இந்திய துணைக்கண்டம், பாரத துணைக்கண்டம்னு சொன்னாரு. மோடி அவர்களுடைய திட்டங்களை பட்டியலிட்டார். அதை கடைசியா மோடி அவர்கள் முதுகுல தட்டி நல்லா பேசுனீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போனதை பார்த்தோம். அப்படி இருக்க இந்த சினர்ஜி, இது டோட்டல் சினர்ஜிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திரு கேபி முனுசாமி அவர்களே பேசிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கேபி முனுசாமி பேசல, கேபி முனுசாமி ஜி பேசினாரு. அவர் பல முறை நீங்க பார்த்திருப்பீங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் என்று சொன்னார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்றே சொல்லியிருக்கலாம். நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் குறிப்பிட்டார். அந்த ஜி போடுகிற பழக்கம் பாஜகவினருக்கு மட்டுமே தான் வழக்கமானது, மற்றவங்க எல்லாம் அப்படி சொல்வதில்லை. திரு எடப்பாடி பழனிசாமியோ, திரு டிடிவி தினகரனோ, திரு அமித்ஷா, திரு அன்புமணி ராமதாஸோ அவர்கள் யாருமே ஜி போடல. அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சொன்னாங்க.
ஆனால் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் பல முறை வந்து பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் என்று குறிப்பிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கூட்டத்துல நீங்க முதல்ல கேட்டதுக்கும் இப்ப கேட்டதுக்கும் உள்ள இந்த முக்கியமான பதில் இதுதான். இந்த கூட்டத்துல வந்து ஸ்பீச், ஒவ்வொருத்தரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன டேக்அவே, என்ன கிடைச்சது அப்படிங்கெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சினர்ஜி தான். எல்லோரும் ஒரே திசையில இணைந்து நின்று, எல்லோரும் ஒரே குரலை இணைந்து நின்று இந்த கூட்டணியோடைய அமைப்பு அப்படிங்கிறது திரு மாணிக்கம் தாக்கூரோ, திருமதி கனிமொழியோ, மற்ற திமுகவினரோ கருதுவது போல, ஆசைப்படுவது போல இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக அல்லாமல், இது வந்து ஒரு விரும்பி வந்த ஒரு கூட்டணியாக, எந்த அழுத்தமும் இல்லாமல் ஒரு பொது நோக்கத்துக்காக வந்த கூட்டணி என்பதை ரொம்ப தெள்ள தெளிவாக வெளிப்படுத்து. அதுதான் திரு கே.பி. முனுசாமி போன்றவர்களே கூட, அதாவது பாஜகவுடைய கூட்டணி தேவையில்லை என்று அதிமுக இருக்கக்கூடிய கருதுகோள் மிக சிலர்ல ஒருத்தராக இருந்த திரு கே.பி. முனுசாமி அவர்களே வந்து மோடிஜி என்று ஒரு தரப்பு உள்ள போய் அன்று சர்வதேச அளவுல பாரதம் வந்து எப்பேற்பட்ட புகழையும் கீர்த்தியும் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பாஜகவினருக்கு சற்றும் குறைவில்லாம சொன்னாரு. அதுதான் நீங்கள் குறிப்பிடுவது அந்த சினர்ஜிக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் பார்க்கலாம். அருண், இந்த இதுல எடுத்தோடனே இந்த கூட்டணிக்கு பாமக வந்தது ஒரு முக்கியமான பலமாக இருந்தது. பிள்ளையார் சொல்லி போட்டது பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தது. பட் இந்த டோட்டல் கூட்டணி இந்த விஷயத்திற்கே ஒரு முக்கியமான விஷயம், ஆஹா இதுதான் நடக்க வேண்டியது, இதுவே நடந்துருச்சு, நடக்காதுன்னு சொன்னாங்க, நடந்துருச்சு அப்படின்னு சொன்னது அமமுக இணைந்தது. அமமுக இணைந்தோடனே கேள்விகள், பல வீடியோக்கள், பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டு இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லும் போது, இந்த இதுல பார்த்தோம்னா திரு டிடிவி தினகரன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பல ஆண்டுகள் கழித்து மேடையில் ஏறினார்கள் அப்படின்றது லாஸ்ட் சில நாட்களாவே எதிர்பார்ப்பை கூட்டியிருந்தது. அவர்களுடைய 2 பேருடைய ட்வீட்டுக்கே அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, இந்த மேடைக்கான எதிர்பார்ப்பை சற்றே கூடுதலாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசிய பேச்சு, அது ஒரு அரசியலுக்கான பேச்சு அப்படின்றத தாண்டி an open appeal to ADMK as well as அமமுகவுடைய கேடர்ஸுக்கு, தொண்டர்களுக்கு, இது வந்து பங்காளி சண்டை, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம், ஒரே நோக்கம் அம்மாவின் ஆட்சி இது வரணும் அப்படின்றதுதான், எங்களோட பழைய கோபலத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன ஸ்பீச். இது ஒரு அப்பீல் ஸ்பீச், எமோஷனல் ஸ்பீச்னு பார்க்கணுமா இல்ல அரசியல் ஸ்பீச்னு மட்டும்தான் பார்க்கணுமா? அரசியல் இல்லாம எந்த ஸ்பீச்சுமே இல்ல. அது வந்து எமோஷன் இருந்தாலும், ஆவேசம் இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதற்கு பின்னாடி வந்து அரசியல் தான் இருக்கும் நம்ம பார்க்கிறோம். அது எல்லா அரசியல்வாதிகளுக்குமே பொருத்தமானது. திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு படி ஒரு பொட்டு மேலாக நின்று அவங்களுடைய இணக்கத்தை காட்டினா. அப்ப வந்து 2 தலைவர்கள் கை கொடுக்கும்போது நீங்க பார்க்கலாம், யார் கையை நீட்டுறா, யார் கையை வாங்குறா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த கையை நீட்டுறதுல வந்து அந்த இணக்கம் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி கையை நீட்டியவராக நம்ம வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களே நம்ம பார்க்கலாம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து முதல்ல வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, மக்கள் அரசு அப்படின்னு சொல்லி சொன்னவர். அந்த பேச்சுல நம்ம வந்து எதுக்கு நம்ம தயங்கணும் அப்படின்னு அவரே யோசிச்சு அந்த வார்த்தையில பயன்படுத்திக்கிட்டே வந்தவர். நேரடியாக வந்து அம்மாவுடைய அரசு அமையணும் அப்படிங்கிறத சொன்னாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையணும்னு சொல்லி சொன்னாரு. சகோதரர், மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதிமுக அவர் வந்து சகோதரன் சொன்னதோ எதிர்கட்சி தலைவர் சொன்னதோ முக்கியமான பாயிண்ட்ல, அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சொன்னதா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அதிமுக பொதுச்செயலராக நான் வந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுலதான பிரச்சனை ஆரம்பிச்சது. அதை நான் முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் அந்த நட்பு கரத்தை முதலில் நீட்டியது வந்து திரு டிடிவி தினகரனுடைய அவருடைய பெருந்தன்மை தான். அதனாலதான் வந்து அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை குறிப்பிடும் போல பெரிய அளவுல கரகோஷமும் மக்களுடைய கோஷமும் பெருசா இருந்துச்சு, தொண்டருடைய கோஷம் பெருசா இருந்துச்சுன்னு பாக்குறோம். அதே மாதிரி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் அவர் வரிசையில போட்டு போயிட்டாரு. ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு டிராமா, ஒரு எமோஷன் இருந்திருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஏன்னா டிடிவி தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பழகி இருந்தார்கள் அப்படிங்கிறது மேலில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், திரு டிடி தினகரன் தெரியும். அப்படிங்கும்போது நம்ம நண்பர், நம்முடைய அண்ணன், நம்முடைய சகோதரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்து, ஒரு பாஸ் கொடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். அவர் வந்து வரிசையாக தலைவர்களுடைய பெயரை பட்டியலிடும் போது அப்படியே பெயரை பட்டியலிட்டே வந்தாரு. அதற்குமே கூட பெரிய அளவு கரகோஷம் இருந்து பாக்குறோம். சோ இந்த 2 பேருடைய இணக்கம் என்பது வந்து ஒட்டுமொத்த பழைய அதிமுகவினர் எதிர்பார்த்தது, அந்த எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய எழுச்சியை பார்த்தோம். அதான் நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறைவில்லாம அதிமுக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எழுந்தது மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றது. அதான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட பெயரையும் அதிமுக பெயரையும் ஒவ்வொரு முறை திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்ட போது அந்த எழுந்த ஆரவாரம், கரகோஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்குது. அருண், இதுல திரு டிடிவி தினகரன் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, எங்களுக்குள்ள நாங்கெல்லாம் இதாயிட்டே இருப்போம் அதெல்லாம் நினைச்சாங்க, ஆனா ஒண்ணு மறந்துட்டாங்க, நாங்கெல்லாம் வந்து அம்மாவின் தொண்டர்கள் என்பதை சிலர் மறந்து விட்டனர் அப்படின்ட்டு சொல்றாரு.
இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு திமுகவை தான் நேரடியா அப்படி சொல்றாரா இல்ல எப்படி? அதிமுகவோடு கூட்டணியில் சேர்வது பற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த போது நிறைய விமர்சனங்கள் இருந்தன. திரு டிடிவி தினகரனை கேலி செய்தார்கள். சோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப சிலர், நாட் மெஜாரிட்டி ஒன், ரொம்ப சிலர். ஆனா ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 88 89 மாவட்ட செயலாளர்கள் வந்து திரு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 85 86 பேர் கிட்ட கலந்துட்டாங்க. சோ ஒரு 3-4 மாவட்ட தலைவர்கள் மட்டும்தான் கலந்துக்கல. அவர்கள் மட்டும்தான் தங்களுடைய சம்மதத்தை கொடுக்கல. அதுல ஒருத்தர் திரு மாணிக்கம் ராஜா கோயில்பட்டியில அந்த பகுதியில இருந்தவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்ததாக, ஆமா திராவிட முன்னேற்றத்துல இணைகிறாரு. ஸோ வந்து இது மாதிரி 1-2 பேரை தவிர 95% திரு டிடிவி தினகரனுடைய அழைப்பை ஏற்று எல்லாருமே இணக்கமா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லைங்கிற நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து ஒரு அமிக்கபிளாக எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். இது வந்து எந்த அழுத்தத்தினாலும் எடுத்த முடிவு அல்ல. அது போக அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிங்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்வார் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லும் போது சொன்னோம், ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய அன்பை பெற்றவர், அவரால் வளர்க்கப்பட்டவர், அவரால் ஒரு முறைக்கு 2 முறை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டவர். அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேள்வி. அவர் திமுக போயிடுவாரா இல்ல அதிமுகவுடைய தோல்விக்கு துணை நின்றுவாரா? அப்ப 2021லயே நான் சம்மதிச்சேன். இன்னைக்கு கூட கூட்டத்துல குறிப்பிட்டார் அவர், 2021 ஒரு வாய்ப்பை தவற விட்டோம், நான் சம்மதிச்சேன், இப்ப சம்மதிக்கிறேன். 2026 இப்ப திரு டிடிவி தினகரன் சம்மதிச்சார், அதனால எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவின் பிள்ளைகள் என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வராமல் தடுப்பது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு டிடிவி தினகரன் தான் அதிகமாக ஜெயலலிதாவுக்கு பிறகு திமுகவை தீய சக்தி என்று அழைத்து வந்தவர் திரு டிடிவி தான். அப்ப அவர் வந்து வேற ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் தப்பே தவிர, அவர் அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து செயல்பட்டு வந்து அவருடைய கேரக்டருக்கு, அவருடைய நேச்சருக்கு, அவருடைய கொள்கைக்கு எல்லாமே பொருத்தமானவனா தான் நம்ம பார்க்கணும். இதுல இந்த மொமெண்ட்டை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுனா திரு அன்புமணி அவருடைய பேச்சு. அவர் வந்து பாமகவுடைய தலைவராக ஆகி அவர் இப்போ அவருக்கு தந்தைக்குமான அந்த மோதல் அப்படின்றத பட்டவர்த்தமா வெளியில பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அது ஒரு கசப்பாகவே இருக்கிறது. யாருக்கு பாமகன்ற அளவுக்கு எல்லாரும் விவாதங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியால. அப்படி இருக்க தேர்தல் ஆணையம் கோர்ட்ல கிளியரா சொல்லிட்டாங்க, அது வந்து அன்புமணியிடம் தான் பார்ட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட மாம்பழம் வச்சதற்கு, சின்னம் அங்க பொருத்தியதற்கு திரு ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டதை பார்த்தோம். அப்படி இருக்க இன்னைக்கு அவருடைய பேச்சு, திரு அன்புமணி அவருடைய பேச்சு அனிமேட்டடா ஒரு லிட்டரலி அவர் இன்னொரு டாப் கியர்ல அவர் பேசிய விதங்கள், திமுகவை அப்ரூவ் செய்யணும் அப்படின்ற வரைக்கும் அவர் பேசிய விதங்கள், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ரியல் எமோஷன்ஸ் அப்படின்னு பாக்கணுமா, ஹி இஸ் டெஸ்பரேட் டு ப்ரூவ் சம்திங் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரிடம் இருக்கிறது என்று நிரூபிப்பதை விட அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற அவருடைய அந்த உத்வேகம் தான் ரொம்ப தெளிவா தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சி யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அது வந்து டாக்டர் அன்புமணி தான் இருக்குது. அதோடைய பெரும்பகுதி டாக்டர் அன்புமணி இருக்குது. ரொம்ப சிறு பகுதி, குறுப்பகுதி மட்டும்தான் நம்ம வந்து மருத்துவர் ஐயாட்ட இருக்குங்கிற பாக்குறோம். அதனால பாமக எங்க இருக்கு அப்படிங்கிற தேர்தல் ஆணையமோ, நீதிமன்றமோ, மக்கள் மன்றமோ, சட்டமன்றமோ எதுவுமே மாற்றி கருத்து சொல்ல அப்படிங்கிற பாக்குறோம். அதனால அந்த குழப்பம் கிடையாது. அதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யார்கிட்ட நிரூபிக்க வேண்டியது இப்ப இல்ல, நாளைக்கு வந்து திரும்பவும் இந்த கூட்டணியிலேயே வந்து மருத்துவர் ஐயா அவர்களும் வரும்போது நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிடும். இது வந்து அவங்களும் இங்கதான் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அப்ப தெரிஞ்சிடும் அவங்க வந்து யார்கிட்ட வந்து அந்த முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம். எமோஷனலாவே வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து கனெக்டட் வித் என்டிஏ தான் நம்ம அதை பார்க்கிறோம். 2024 டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் அதிமுகவோட கூட்டணி அமைக்க விரும்பினேன், பாஜகவோட கூட்டணி அமைக்க விரும்பினது அன்புமணி தான் அப்படிங்கிற குறிப்பிட்டார். அப்ப இன்னைக்கு அதிமுக பாஜகவும் சேர்ந்தே இருக்கும்போது அவர்கள் வந்து அந்த இடத்துல கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி வந்து ரொம்ப தெளிவா நம்ம பாக்குறோம், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த புகையிலை, இந்த போதைப் பொருள், இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே வந்து அவர் ரொம்ப கடுமையான இயல்பிலேயே அந்த கேரக்டர் கொண்டவர். அவர் வந்து ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு கட்சி வந்திருக்கு, ஒரு ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவர் போகக்கூடியவர்ல, இயல்பிலே அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர் தான். டாக்டர் ஐயா அவர்கள் அதே மாதிரி சிந்தனையில் இருக்கக்கூடியதான். அதனுடைய விளைவு தான் நம்ம வந்து தெளிவா பாக்குறோம். அவங்க வந்து உணர்ச்சிகரமாக பேசுறது, இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய புள்ளி வரவங்களோட ஒரே ஒரு வரி மட்டும் பிறகு வந்த பேச்சுல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். ஆனால் பல சந்தர்ப்பங்களை, பல ஆதாரங்களை குறிப்பிட்டு டாக்டர் அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டார், இந்த திமுக அரசு வந்து பூஜ்யமான அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றால் வந்து பல இடங்கள்ல பூஜ்ய அரசு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல தரவுகளோடு குறிப்பிட்டாருங்கிற பாக்குறோம். சோ வந்து அவர் ரொம்ப கன்வின்சிங்கா அந்த விஷயத்தை செய்யறாரே தவிர டாக்டர் ஐயாட்ட ப்ரூவ் பண்றதுக்காக அதை செய்யறாரு நம்ம பார்க்க வேண்டியதுல. ஓகே,
இதுல ஒரு ஸ்பீச் வந்து வரல. இது இந்த லைவ் ஈவெண்ட் நம்ம கவரேஜ் ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்பீச். விரைவில் அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொளுத்திக் கொண்டிருக்கிற சூரியன் மறைந்து விட்டது, இது மாற்றத்திற்கான கூட்டம், மழை பெய்கிறது, மழையால் தாமரையும் இலையும் மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுராந்தகத்துல இன்னைக்கு ஈவெண்ட் நடக்கும் போது சாரல் மழை பெய்தது. அதையொட்டி அதை பொருத்தி அரசியலுடன் செலுத்தி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை. இவரும் வந்து அலையன்ஸுக்கு அவ்வளவு ஒரு கன்விக்ஷனாக இருக்கக்கூடியவராக முன்பு இல்லை. அப்புறமாக இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தவரும் கூட. அப்படி இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கூடிய இந்த வார்த்தைகள், இதையே நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்ட பிறகு இனிமேல் யார் என்ன நினைக்கிறார்கள், யார் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிற தனித்தனி பார்வையே கிடையாது. எல்லோரும் ஒரே குரல், எல்லோரும் ஒரே சிந்தனை, எல்லோருக்கும் ஒரே நோக்கம் அப்படிங்கிறது தான் அவங்க இருக்கிறாங்க. அதுல வந்து இவருக்கு என்ன கருத்து இருந்துச்சு, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க திரு கே.பி. முனுசாமி பற்றி, அதேதான் திரு அண்ணாமலை பற்றியும். அவங்க எல்லாருமே அவங்க கூட்டணி அமையணுமா, நம்ம கட்சி வளரணுமா அப்படிங்கிற கேள்வியில நம்ம கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தவங்க. நோ டவுட் அப்படிதான் இருக்கணும் ஒரு கட்சியுடைய தலைவர்கள். அப்ப நம்முடைய கட்சிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஆபத்துன்னு அவர்கள் கருதும் போது அந்த இடத்துல இதை வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை விட்டு கொடுத்து நாம வந்து இந்த இடத்துல தெளிவா வரணுங்கிறது தான் திரு டிடிவி, திரு அன்புமணி, திரு கே.பி. முனுசாமி, திரு அண்ணாமலை அவர்கள் எல்லோருமே செய்த விஷயம். இன்னைக்கு கிளைமேட்டை பத்தி பேசாதவர்கள் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு இந்த கிளைமேட்டை பத்தி பேசுனாங்க. நேற்று வரைக்கும் வெயில் இருந்தது, இன்னைக்கு மழை வந்து தடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஒரு இதமான சீதோஷ நிலை. பல லட்சக்கணக்கானவர் கீழே நிற்கும் போது அதுல வந்து எந்த விதமான புழுக்கமும் அழுத்தமும் வெறுப்பும் ஒரு கசகசமும் எல்லாம் இல்லாத மாதிரிக்கு ரொம்ப ஒரு நல்ல கிளைமேட் இருந்தது. வந்து அவங்க எல்லாருமே அது மாதிரி பேச்சுல வந்து குறிப்பிட்டாங்க. ஒரு 2-3 பேர் வந்து அதை குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ வந்து அந்த இதமான தட்பவெப்ப நிலை வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான காரணமா இருந்தது. அது வந்து அமைதியாக சுமூகமா நடப்ப ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அதை மையப்படுத்திதான் திரு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாங்க நம்ம பாக்குறோம். அருண், ஓகே சார். கம்மிங் டு ரியல் பாயிண்ட்ஸ், திரு இபிஎஸ் அவர்கள் பட்டியலிட்டார். இதுக்கப்புறம் நான் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு டீகோட் பண்ணணும்னு உங்களை கேட்கிறேன். முதல்ல இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு, இதுல அவர் வந்து ஒவ்வொருத்தருடைய பெயர்களையும் சொல்லி கஸ்டமரியா பேசக்கூடிய விஷயங்களை தாண்டி அவர் பல விஷயங்களை பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் நடக்கக்கூடிய தவறுகள் அப்படின்னு பல விஷயங்களை பட்டியலிட்டார். அதை தொடர்ந்து மத்திய அரசு ஒன்னும் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஆதரவாக இன் டிஃபென்ஸ் அவர் பேசிய விஷயங்கள், பட்டியலிட்ட திட்டங்கள். நாங்க ஆட்சியில் இருக்கும் போது என்னெல்லாம் கொண்டு வந்தது மத்திய அரசு, நீங்க ஒன்னும் செய்யல, மத்திய அரசுடன் மோதல் போக்கை வைத்துக் கொண்டு ஒன்னையும் செய்யாம தமிழகத்திற்கு ஏமாத்திருக்கீங்க அப்படின்ற டோன்ல அந்த டபுள் இன்ஜின் விஷயத்த மறைமுகமாக கோடிட்டு மேலையும் கீழையும் ஒரே குரலில் இருக்கக்கூடிய அரசு இருந்தால் மாநிலத்திற்கு நல்லது அப்படின்ற துணியில பல விஷயங்களை பட்டியலிட்டார். இபிஎஸ் அவர்களுடைய இந்த அப்ரோச், அவருடைய பேச்சு, இது மறைமுகமான பேச்சு இல்ல, ரொம்ப வெளிப்படையான நேரடியான தரவுகளோடு கூடிய பேச்சு. நாங்கள் ஆட்சியில இருந்த போது தேசிய ஜனநாயக கூட்டணி மேல வந்து எங்களுக்கு ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அனுமதித்தது. இப்படி 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் இந்திய வரலாற்றுல கொடுத்ததே கிடையாது அப்படிங்கிற சொன்னார். அதே போல தற்போதைய திமுக அரசு செயல்படுத்துவதாக விரும்பி பிறகு நடத்த முடியாமல் போய் மத்திய அரசிடம் கேட்டு மத்திய அரசு ஒப்புக்கொண்ட 63,000 கோடி ரூபாய்க்கான மெட்ரோ ஃபேஸ் 2 சென்னை ஃபேஸ் 2 திட்டம், ஒரே திட்டத்துக்கு ஒரே நேரத்தில் 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது. பார்த்தா 5,000, 10,000, 12,000 கொடுப்பாங்க. 63,000 கோடி திட்டத்துக்கு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வந்து பெர்மிஷன் கொடுத்து சாங்ஷன் பண்ணது மத்திய அரசு. அதையும் குறிப்பிட்டிருந்தார். 14,000 கோடி ரூபாய் மதிப்புல வந்து நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அதிமுக ஆட்சி இருந்தபோது கோரிக்கையா வைத்தோம். அதை வந்து குடியரசுத் தலைவருடைய உரையிலேயே வந்து அதுக்கு அனுமதித்து அதை வந்து சாங்ஷன் பண்ணி செயல்படுத்துங்கன்னு கேட்டப்போ 2024 திமுக அரசு வந்து செயல்படுத்தாம கிடப்புல போட்டிருக்கு. நம்முடைய ஆட்சி வந்தால் திரும்பி வந்து பரும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இந்த மாதிரி பல விஷயங்களை தரவுகளோட மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லையா அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு தமிழகத்துக்கு ஏராளமான விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இல்ல, உங்களுக்கு நினைவிற்கு இதற்கு முன்னாடியே அவர் வந்து இந்த கூட்டணி அமைந்த பிறகு 2017 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி சுமூகமா நடப்பதற்கு பெரிய உதவி செய்தது பாஜக அரசு அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடிங்கிறத வெளிப்படையாக குறிப்பிட்டார். அந்த மாதிரி வந்து அதிமுகவுக்கு மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே கூட பாஜக மத்திய அரசு எவ்வளவு நலன்களை செய்தது என்பதை புள்ளி உரங்களோடு உண்மைதான், மறைமுகமாகவோ மறைத்து ஜாடமாடியா இல்ல, ரொம்ப வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார். அருண், பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை.
இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஓகே, இதுல நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா, திரு இபிஎஸ் அவர்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் குறிப்பா சொன்னா திரு டிடிவி தினகரன் அவர்களுடன் அவர் காட்டிய இணக்கம். இவரும் இறங்கி இருந்திருக்காரு, நீங்களும் சொல்றீங்க, நிறைய சொல்றதை பாக்குறோம். பட் இன்னைக்கு ரொம்ப ரியல் எசன்ஸ்ல மேடைக்கு வந்தவுடன் போய் நேரடியா டிடிவி தினகரன் அவர்கள் கை கொடுத்தார், அவரும் கை கொடுத்தார் அப்படின்றத பாக்குறோம். இந்த அலையன்ஸ ஒரு பக்கம் அவர் நல்ல கெமிஸ்ட்ரியோட வெறுப்பதும், திமுகவின் அலையன்ஸ் உள்ளிட்ட விஷயத்தை நேரடியா அட்டாக் செய்வதும், ஏடிஎம் கோடைய இந்த எலெக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி அஜெண்டா என்னவா இருக்கு? உண்மையை உணர்ந்ததாக, தெளிவடைந்ததாக, நிதானமடைந்ததாக, எந்த விதமான உணர்ச்சத்தும் படாம நம்ம இலக்கு ஒன்றே குறி அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு இருக்காங்க பாக்குறோம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இந்த சபைக்கும் தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த ஒரு ஆள் கூட பாக்கி இல்லாம இந்த ஆட்சி அமைவதற்காக துணை நிற்போம், நாங்கள் வீதி வீதியாக ஊர் ஊராக உழைப்போம் அப்படிங்கிற சொன்னார். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ட்ரஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க, சிலர் அவரே குறிப்பிட்டது போல அழுத்தத்தினால இளைஞ்சிருக்கிறாங்க, மிரட்டி இணைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிலர் அப்படி ஒன்னா இருக்க மாட்டாங்க, இவங்களை அவங்க காலவாரி விட்டுருவாங்க, அவங்களை இவங்க காலவாரி விட்டுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கீழ் லெவல்ல ஒரு அமிக்கபுல்லான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற நிரூபிப்பதற்காக, ப்ரூவ் பண்ணுவதற்காக, அது வெளிப்படையாக உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட, உள்ளுக்குள்ள நட்பு இருந்தாலும் கூட அந்த நட்பை வெளியிலும் காட்டுவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் நின்று இந்த பாடி லாங்குவேஜ், இந்த கெமிஸ்ட்ரி, அது ரொம்ப முக்கியமானது. அது தொண்டர்கள் எதிர்பார்த்தது, தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தியதுங்க நம்ம பாக்குறோம். இது வரவேற்கத்தக்கது. அந்த 2 தலைவர்களுமே மெக்னானிமஸா அங்க செயல்பட்டாங்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். ஓகே சார், இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா, அதுதான் மெயின் ஃபோக்கஸ் விஷயமே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உரை, இன்றைய நிகழ்ச்சியுடைய கதாநாயகன். அவருடைய போர் முழக்கம் அப்படின்றது தெரிஞ்ச ஒண்ணு. இன்னைக்கு அவர் நோ மோர் அண்ட் கவர்னன்ஸ் பாடியில இருந்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டரா இன்னைக்கு பேசல, இன்னைக்கு நான் பிரைம் பிரச்சாரக்கா பேசுறேன் அப்படின்ட்டு தான் பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய உரையில அவருக்கே உண்டான ஸ்டைல்ல இந்த ஆப்கி பார் மோடி சர்க்கார், அதே போல சௌக்கிதார், அங்க போனோம்னா நம்ம ஹிரா அப்படின்னு திரிபுரால சொன்னது போல, இங்க அவர் சிஎம்சி அப்படின்னு ஒரு டேர்ம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்னு, இதுதான் திமுகவுடைய மாடல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க திராவிட மாடல்னு சொல்ல, அதை இவர் சிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு கரப்ஷன், மாஃபியா, கிரைம்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரேமிங் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், மோடி அவர்களுடைய யுக்தி என்ன? மோடி அவர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் டிஎம்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாரு. டைனஸ்டி, மாஃபியா, இந்த மாதிரி இதே விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதற்கு கட்ட பஞ்சாயத்து. ஆமாம். அதே மாதிரி இவர் ஒரு சிஎம்சி அப்படிங்கிற ஒரு புது பிரேஸ் கொண்டாடுறாரு. இது டிஎம்கேன்னு குறிப்பிட்டாங்களா, சிஎம்சின்னு குறிப்பிட்டாங்களாங்கிறது இல்ல மேட்ரு. அவர் ரொம்ப அக்ரெசிவா இதை எதிர்க்கிறார் அப்படிங்கிறதா மேட்ரு. நம்ம போதைப் பொருள் கலாச்சாரத்துல பெண்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இளைஞர்கள் தங்களுடைய பிள்ளைகள்லாம் இதுல போதைக்கு அடிமையா இருக்கிறத கண்டு ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அவர்கள் தாய்மார்கள் எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை இருந்து மீட்ட மாட்டோமா அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய போக்கு அது முக்கியம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எல்லா வளர்ச்சி தொடர்பான எந்த விஷயமும் செய்வதில்லை, தமிழ் வளர்ச்சிக்கு எந்த விஷயமும் செய்வதில்லை, மாநில வளர்ச்சிக்கு எந்த விஷயமும் செய்வதில்லைன்னு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசை ரொம்ப கடுமையான விஷயங்கள் முன்வைத்தாரு. உள்ள ஃபேக்டர்ல சொன்னாரு. நாம பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில பாரதியார் பெயர்ல ஒரு இருக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். உலகத் தலைவர்கள் பல பேருக்கு நான் திருக்குறள் புத்தகத்தை நான் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறேன். அதன் மூலமாக தமிழை உலகத் தலைவர் மத்தியில நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மீதான் நம்முடைய பற்றும் பாசம் என்பது ஒரு வேஷம் அல்ல, ஒரு பயன்பாட்டு பொருள் அல்ல. அதை நம்ம சீரியஸான ஒரு நோட்ல தான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தரவுல பண்ணிட்டே வந்தாரு. ரயில்வேல நாம 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த 11 வருஷத்துல மட்டும் கொடுத்துருக்கோம். ரயில்வேல மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த போது 1 லட்சம் கோடி ரூபாய் தான் இருந்துச்சு. அவங்களுடைய 10 வருஷத்துல இருந்து நம்முடைய 10 வருஷத்துல 3 மடங்கு கூடுதலா கொடுத்துக்கணும்னு சொன்னாரு. அதே போல நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்ங்கிற அளவுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்களை செலவழிச்சு சொன்னாரு. இது மாதிரி நிறைய தரவுகளை நம்ம முத்ரா லோன்ல தமிழ்நாடு அதிகமா பயன்பெற்ற ஒரு மாநிலமா இருக்குங்கிறத குறிப்பிட்டாரு. இது மாதிரி பல விஷயங்கள்ல எப்படி கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ தேசிய ஜனநாயக கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது, எப்படி டிஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ டிஎம்கே செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய குற்றச்சாட்டா ரொம்ப அக்ரெசிவா வைத்த நம்ம பார்க்க முடிஞ்சது. அருண்,
எஸ் சார். இதுல அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி சொன்னாரு. ஒரு 2 விஷயத்த. அதுல ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, போதைப் பொருள் மாஃபியாவின் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருக்கு திமுக ஆட்சியில அப்படின்னு அண்டர்லைன் பண்றாரு. இதுலயே பார்த்தோம்னாலும் மாஃபியான்னு சொல்றதுலயும், போதைப் பொருள் மாஃபியான்னு சொல்றதுலயும் மோடி அவர்கள் டிஎம்கே கவர்மெண்ட்ட எப்படி 2006, 11 அவர்கள் நில அபகரிப்பு செய்தாங்க, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, ரவுடிசம் தலைவிரித்தாடியது, தாதாகிரி தமிழ்நாடு முழுக்க இருந்தது, பல இடங்கள்ல இதுதான் அட்டூழியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூண்டாகிரி ராஜ் நடந்தது 2006, 11 திமுக ஆட்சியிலன்னு சொல்லப்பட்ட அந்த பிம்பம், அந்த நரேட்டிவ், அது போல ஒன்றை பாஜக நினைக்கிறதா? அந்த மோடி அவர்களுடைய அந்த போதைப் பொருள் பத்தி அந்த டச், அது எப்படி புரிஞ்சுக்க? அதை நிறுவுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்குதுங்கிற கண்கூடா பாக்குறோம். நம்ம அது திருப்பூரோ, கும்மிடிப்பூண்டியோ, திருவள்ளூரோ, சென்னையின் பிற பகுதிகளோ, தமிழ்நாட்டின் எந்த பகுதியோ அங்க 18, 19 வயதுக்கும் குறைவான சிறுவர்கள் அவங்க கொடூரமான முறையில கையில கத்திய, அருவாளை, கடப்பாறையை எல்லாம் எடுத்துட்டு வெட்டி, குத்தி, கொடூரமாக தாக்கி, தரதரம் இழுத்துட்டு போயின்னு, இது அதாவது சினிமால கூட காட்டப்படாத கொடூரமான காட்சிகள்லாம் நடைமுறையில நம்ம சீக்கிரம் கூட பாக்குறோம். இது எல்லாமே போதையோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நடக்காதுங்கிற பாக்குறோம். உணர்ச்சிதப்பட்டு செய்யப்படக்கூடிய கொலைகளோ, உறவுகளுக்கு மத்தியில வரக்கூடிய கொலைகளோ, அல்லது ரவுடிகளுக்கு மத்தியில வரக்கூடிய கொலைகளோ இப்படிப்பட்டதா இருக்காது. இது போதை ஏறினா மட்டும் தான் நான் என்னுடைய கெரியரை நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறனால இந்த மோடஸ் ஆபரண்டி சொல்லக்கூடிய இந்த மெத்தடாலஜி, எப்படி இந்த கிரைம் நடக்குது அப்படிங்கிற மெத்தடாலஜி பார்க்கும்போது இதெல்லாம் நிதானமா பார்த்து ரசிச்சு வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு, இது போன்ற ஒரு வன்மங்கள்லாம் இதுக்கு முன்னாடி கிடைச்சதே கிடையாது, இருந்ததே கிடையாது. இப்ப எல்லாமே திட்டமிட்டு தேடி சொல்லி பண்றாங்க, அந்த மாதிரி ஆள் வச்சு பண்றாங்க, போதையில் எடுத்து பண்றாங்க, சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க, 5-6 பேர் சேர்ந்து பண்றாங்க, அவங்க கல்ல தூக்கி போடுறாங்க, அருவாள் எடுத்து பண்றாங்க, கத்தி எடுத்து குத்துறாங்கன்னு, இது எல்லாமே போதையுடைய தாக்கம் எவ்வளவு குரூரமா போயிருக்குது. அது இந்த ஊர் அந்த ஊரு, பெருநகரங்கள், சென்னையில அந்த 4 ஹோட்டலுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நாம தமிழ்நாடு முழுக்க நம்ம டிராவல் பண்றோம். சின்ன சின்ன நகரங்கள்ல, பெரிய பெரிய கிராமங்கள்ல இந்த மாதிரியான எல்லா இடத்துல நீக்கமான நிறைந்த ஒரு விஷயமா இந்த போதைப் பொருளுங்கிறது இருக்கு. ரொம்ப பெரிய கவலைக்குரியதா இருக்குது. போதைப் பொருளுங்கிறது எந்த கூச்சமும் நாச்சமும் இல்லாம பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. இது காஞ்சா உள்ளிட்ட, பெத்தமெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தனி, தமிழ்நாடு அரசே விற்கக்கூடிய மதுபானங்கள் தனி. அப்ப இந்த போதையின் பிடியில் தமிழகம் இருக்குங்கிறது கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு கவலை தரக்கூடிய விஷயம். ஒண்ணுமில்ல, 2021 தமிழ்நாடு அரசுடைய டாஸ்மாக் மூலமா மட்டும் விற்பனைங்கிறது 35,000 கோடி. இன்னைக்கு 2025 50,000 கோடி. சோ 15,000 கோடி ரூபாய் இந்த 4 வருஷத்துல கூடி இருக்கு. வளர்ச்சி பாருங்க. 35,000 கோடி எங்க இருக்கு, 50,000 கோடி எங்க இருக்குன்னு பார்க்கும்போது 15,000 கோடி ரூபாய் இந்த 5 வருஷத்துல வரும்போது ஒரு வருஷத்துக்கு 3,000 கோடி ரூபாய் கூடுதலான விற்பனை ஆண்டுதோறும் வந்துட்டே இருக்குங்கிற பாக்குறோம். சோ இது ஒரு கடுமையான இன்ஃபுளுன்ஸ் போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது பாரத பிரதமர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரே தவிர அது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு தரும். ஓகே, இதுல பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய விஷயத்தையும் அட்ரஸ் செய்திருக்கிறார். இங்க தமிழ் கலாச்சாரத்துக்கு இது பண்ணுவதாங்களா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிடையாது, நாங்க வெறும் வாய்ஸ் அவடால் விடுறது கிடையாது, ஒரிஜினலா தமிழ் கலாச்சாரத்துக்கு பிரச்சனை வரும்போது நாங்க தான் குரல் கொடுத்திருக்கோம், எங்க தலைவர்கள் தான் குரல் கொடுத்திருக்காங்க. முருகப்பெருமானுக்கு வரும்போது ஒரு விளக்கேற்றுவதற்கு திமுக அரசு தடை போட்டது, ஆனால் எங்க தலைவர்கள் தான் அதற்கு குரல் கொடுத்தார்கள். இதுதான் இவங்களுடைய தமிழ் பற்று அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வாயிலிருந்தே விளக்கேற்றுவது பற்றிய கோரிக்கை வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபம் பத்தி விஷயத்தை அவர் தொடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்துத்துவாக்கு இயக்கங்களுக்கு எதிராக தமிழக அரசு செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதுல சமீபத்துல சனாதனத்துக்கு எதிராக திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் பேசின பேச்சுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த கடுமையான கண்டனம். அதற்கு முன்னாடி நீதியரசர் GR சுவாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் 110 MLA எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின விஷயம் இந்த மாதிரி அவங்களே அதையும் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றங்களையே அச்சுறுத்தக்கூடிய வகையில், அவமதிக்கக்கூடிய வகையில் அவங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது. ஸோ தமிழ் கடவுள் முருகன், நம்ம அதான் பார்க்க, தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் கடவுள் முருகனா இருக்கக்கூடியவரை கூட அதை தமிழ் கடவுள் நம்ம பார்க்க கூடாது, அது இந்துத்துவா ஓட்டுன்னு பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துருச்சு அப்படிங்கிற குறிப்பிட்டிருந்தாரு. அவர் இப்படி இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை குறிப்பிடுவார்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நிதின் நபீன் அவர்கள் அகில இந்திய தலைவராக வரும்போது அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க போது இது கட்டாயமா தொடப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதே மாதிரி தொட்டிருந்தாரு. அதன் மூலமாக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுவது திமுக, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆதரவாக செயல்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு. விச் மே ஒர்க்.
அது வந்து நம்ம அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் என்னங்கிற பார்த்தோம், நினைவு பரிசுகள் என்ன பார்த்தோம். அது எல்லாமே அநேகமாக முருகனா இருந்துங்கிற நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து பாரத பிரதமருக்கு நினைவு பரிசாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்ததே ஒரு முருகன் தான் அப்படிங்கிற பார்க்கிறோம். சோ இது வந்து ரொம்ப இந்த முருகன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரத்தோட ஊடுருவியது அப்படிங்கிறனால அது ரொம்ப முக்கிய கவனம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரதமருடைய பேச்சுல இருந்து. அருண். ஓகே, இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து திமுகவை டோட்டலா டேக் ஆன் பண்ணது அந்த சிஎம்சி இந்த விஷயங்கள், ட்ரக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஃபேமிலி ரூல் அப்படின்ற விஷயம். உதயநிதி அவர்களை திரு அமித்ஷா அவர்களும் வந்து இதே போல உதயநிதியை முதல்வராக்குவதற்கு தான் இந்த தேர்தலையே சந்திக்கிறது திமுக அப்படின்னு அவர்களும் அதே விஷயத்த சொல்கிறார்கள். அப்படி இருக்க இந்த இதே விஷயத்த மேடையில் இருக்க மற்ற தலைவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் சொன்னார்கள் உதயநிதியை சிஎம் ஆக்குவதற்கு அப்படின்னு. சோ இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அந்த குட்வில் கூட திரு உதயநிதி அவர்களுக்கு இல்ல. சோ உதயநிதியை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு என்டிஏ திட்டமிட்டு இருக்கிறதா? உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்க திட்டமிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான்னு தெரியல. ஏன்னா தமிழக முதலமைச்சர் திடமாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார், நிதானமா இருக்கிறார். அதனால அவர் திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணுவார். அவருடைய ஆட்சி கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். அவருடைய ஆட்சி காலத்துல இடையில வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து விரும்பி செய்யலாம், வந்து இப்ப எப்படி அவர் துணை முதலமைச்சர் ஆக்குறாங்களோ அது மாதிரி வந்து ஏதாவது பண்ணுவாங்களாங்கிறது அப்புறமா விஷயம். அது வந்து முதலமைச்சருடைய விருப்பத்துக்குரிய விஷயமா இருக்குது. அது வந்து ஆட்சிக்கு வந்து கைமாத்தி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வந்து அவங்க இயல்பாக அவங்க பெறக்கூடிய ஒரு முயற்சியில் கூட நம்ம பார்க்கலாம். அப்ப திமுக ஆட்சி திரும்ப வரணும், அவ்வளவுதான். முதலமைச்சர் வந்து உதயநிதியா ஸ்டாலினா அப்படிங்கிறதுலாம் இல்ல. திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் தான், அவர் தான் திரும்ப வர்றதுக்கான முயற்சியில பண்ணுவார். அவருடைய மகன் அப்படிங்கிறனாலையும் திமுக நம்பர் 2 இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான முறையில புரோட்டோகால் அவர் தான் இருக்கிறாருனாலையும் திரு உதயநிதி தான் இருக்கிறாங்கனாலையும் அதை வந்து அவர் முன்னிறுத்துறதுக்கான விஷயம். முதலமைச்சராகி தான் அவருடைய முக்கியத்துவம் முன்னிலைக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கே வந்து திரு நேருல இருந்து திரு பொன்முடியில இருந்து எல்லா மூத்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியில இருந்து எல்லா முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வந்து திரு உதயநிதி அவருடைய தலைமையை தெளிவா தீர்க்கமா டிஸ்பியூட்டே இல்லாம ஏத்திருக்கிறாங்க. அதனால வந்து திரும்ப ஒருக்க வந்து ஒரு போய் இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது உதயநிதியை முதலமைச்சராக்கிறதுக்கு முயற்சியா, ஸ்டாலினை முதலமைச்சராக தொடர்வதற்கான முயற்சியாங்கிறதுல திமுக திரும்பி ஆட்சிக்கு வரக்கான முயற்சி. திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்தா யார் முதலமைச்சர்கள் அவருடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. ஓகே, இந்த டோட்டல் விஷயத்துல ஒரு விஷயம் வந்து மிஸ் அவுட் ஆச்சா அப்படின்ற கேள்வி. இதுல வந்து காங்கிரஸ் திமுக மோதல் பற்றி மோடி அவர்கள் பேசுவாரு, அவர் இன்னும் லைட்டா கொளுத்தி போடுவாரு, அங்க இவங்க பண்ணுவாங்கல்ல அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. பெரிய ஒரு பஸ் இருந்தது, பேசுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அது பெரும்பாலும் இருந்தது. அப்படி இருக்க அந்த விஷயத்தையே டச் பண்ணல பிரதமர் மோடி அவர்கள். இது எப்படி கால்குலேட்டடான ஒரு முடிவா? இது எப்படி பார்க்கணும்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வந்து யாருமே பார்க்க முடியாது. நாம எல்லாம் வந்து அரசியல் சாணக்கியன் நம்ம அமித்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய குருநாதராவே திரு நரேந்திர மோடி இருக்கிறாருன்னு எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு பாத்துருங்க. உங்களுக்கு நினைவுல இருக்கும், மகாராஷ்டிரால வந்து தேர்தல் பிரச்சாரங்களை செல்லும் போது சிவசேனா கட்சி வந்து இவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருந்தது. ஆனால் பாஜகவுடைய பிரச்சார கூட்டத்துக்கு போன திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் பாலா சாஹேப் மேல வந்து நான் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன், அவரை வந்து நான் வந்து ஒரு வார்த்தையோட நான் மாத்தி பேச மாட்டேன், எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவை வந்து ஒரு வார்த்தையோட விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மரியாதையை செலுத்தினார், பெரிய கௌரவத்தை கொடுத்தார். அது வந்து சிவசேனா பாஜகவுக்கு எதிராக செயல்பட்ட போது கூட அந்த கட்சியுடைய நிறுவனருக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுதான் சிவசேனாவை காலி பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுதான் சிவசேனால இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவர் தான் நம்ம கட்சிக்காரங்க பகையாடினா கூட இவர் தான் வந்து நம்ம தலைவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் திரு ஏக்நாத் சிண்டே போன்றவர்கள் தைரியமாக துணிச்சலாக அங்கிருந்து சிவசேனால இருந்து கிளம்பி பாஜக கூட்டணியில சேர முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப தெளிவான பார்வை இருக்கும் போது அவர் வந்து காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி பற்றி ஒரு பிரச்சனையை வந்து சொல்லி, அதனால இவர் சொன்னதை பொய்யாக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒற்றுமை அடைஞ்சிருவாங்க. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி சண்டை தொடரலாம், இன்னும் பெருசாகலாம், விரிசல் அதிகமாகலாம். இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை வந்து கொளுத்தி போட்டாருன்னு அவர் சொன்னதை பொய்யாக்குறதுக்காகவே அவங்க ஒண்ணு சேர்ந்துடலாம். அப்ப அது நம்ம வேலையில ஏற்கனவே கொளுத்திக்கிட்டு இருக்கு, நம்ம எதுக்கு நம்ம எண்ணெயை ஊத்துறங்கிற பேர்ல நம்ம வந்து இன்னும் வளர்த்தி விட்டுச்சுன்னா அது இன்னும் பெருசாயிர போது, வந்து ஒற்றுமையை கொடுத்துற போது அப்படிங்கிறனால அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா சைலண்ட் பண்ணி போனாரு. விஜயை பற்றி பேசாமல் போனது, இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் பற்றி பேசாமல் போனதுலாம் அவருடைய தெளிவான திட்டமிட்ட ராஜதந்திரங்கள் ஒன்றுதான். திமுக வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுதான் அங்க பாயிண்ட். அதை ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வேற எந்த கன்ஃபியூஷனுக்கும் கொண்டு போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி. சோ இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, களத்தில் இல்லாதவங்க பத்தி நான் ஏன் பேசணும்னு மோடி அவர்கள் முடிவு செஞ்சிருக்கதா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக என்ன சொன்னாரோ அதை வந்து சொல்லாமலே சொல்லியிருக்கிறார் மோடி அவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல டிவிகே பத்தி நீங்க சொன்னீங்க சார், நான் இதுல கேட்கணும்ன்றது நரேட்டிவ்ல நம்ம லாஸ்ட் ஒரு 10 நாளாவே இதை பத்தி பேசிட்டு வரோம். நரேட்டிவ்ல
டிவிகே தான் டிஎம்கேக்கு போட்டி, டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ட்டு விஜய் அவர்கள் நிறுவ முயற்சி செய்தார். இந்த இடத்துலதான் அந்த நிறுவன்ற வார்த்தை கரெக்டா பொருந்தும். எஸ். அப்படி இருக்க இந்த விஜய் அவர்களுடைய இந்த அட்டெம்ப்ட் அதை வந்து பாஜக எப்படி எதிர்கொள்ளும், அதிமுக எப்படி எதிர்கொள்ளும் எதிர்பார்ப்பு நிலையில லாஸ்ட் ஒரு 15-20 நாள்ல அது பல விஷயங்களால் கைகூடி வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்காங்க, ஷோ ஆஃப் யூனிட்டியை காமிச்சிருக்காங்க, ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்க இன்னைக்கு மோடி அவர்கள் டிவிகே பத்தி பேசாம போயிருக்காரு, டிஎம்கே டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காரு. இது டிவிகேவை இரலவெண்ட் ஆக்கிருமோ இந்த களத்துல இருந்து? இதனால டிவிக்கு இரலவெண்ட் ஆயிராது. டிவிக்கு ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணிக்கு இணையா இல்லைங்கிறது ஏற்கனவே இருக்குது. அது வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் பேசின பிறகோ இன்னைக்கு கூட்டணி அமைஞ்ச பிறகோ இருக்கக்கூடிய விஷயம்ல அதான் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர் தான். அந்த விஷயத்தை தான் மீண்டும் நிரூபணம் பண்ணிருக்காங்க. ஸோ டிவிகே பற்றி பாரத பிரதமர் பேசினாருன்னா அது வந்து தாவேக்காக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்நாள் அங்கீகாரமா மாறிடும். நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். எதிரில இல்லாத தாவேக்கா தான் திமுகவை தங்களுடைய எதிரின்னு சொல்லும். தமிழ்நாட்டுல வந்து இல்லாம தேசிய அளவுல பெருசா இருக்கக்கூடிய பாஜகவை தான் திமுக தன்னுடைய எதிரின்னு சொல்லும். இப்படி தன்னை விட பலமானவர்களை எதிரியாக காட்டி தன்னை பலப்படுத்திக் கொள்வது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது. அப்படி வந்து திமுகவே பாஜகவை எதிரியா பார்க்கும்போது பாஜகவுடைய மிக ஆகப்பெரும் தலைவர் இந்தியாவுடைய பிரதமர் வந்து தாவேக்கா பத்தி மென்ஷன் பண்ணாருன்னா அது தாவேக்கா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமா இருக்கும். அதனால விச் இஸ் வெரி ஆப்வியஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாவேக்கா பற்றிய விஜய் பற்றிய இது பேசாம இருந்ததுதான் ரொம்ப சரி. ஓகே, இதுல வந்து என்டிஏ ரூல் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு பிரதமர் மோடி மென்ஷன் செய்கிறார். அதிமுக ஆட்சி இது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும், 210 சீட்ல வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். இதுல வந்து திமுக காரங்களாம் ஆல்ரெடி வந்து பாருங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க, இது வந்து பாஜக தான் வரப்போகுது, பாஜக தான் இதெல்லாம் பண்ண போகுது, அவங்க ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. மறுபக்கத்துல வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சில கட்சிகளும் கிளைம் பண்றாங்க, என்டிஏக்குள்ள இருக்கவங்களும் கிளைம் பண்றாங்க. அதிமுக தவிர்த்து வருகிறது, அப்படி சொல்லாமல் இருக்கிறது. என்னன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து? திமுக வென்றால் கூட்டணி ஆட்சியா திமுக ஆட்சியா? திமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையுன்ற நிலைமை தான் இப்ப இருக்கோ அப்படின்னு அதெல்லாம் நம்முடைய யூகம். திமுக என்ன சொல்லும்? கூட்டணி பத்தி பேசுமா? ஐபெரிசாமியோ நேருவோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அதனால வந்து ஆனா காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப தெளிவாக இது வந்து கூட்டணி ஆட்சிக்கான காலம், அதிகார பகிர்வுக்கான காலம் சொல்லலையா? அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுன்னு பாஜக சொல்லுது, அதிமுக அரசுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இவ்வளவுதான். சண்டையோ மண்டையோ பிரச்சனையோ கிடையாது. சரிங்களா? வேற டிஎம்கே அலையன்ஸ்ல திமுக ஆட்சின்னு தெளிவா சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி கொடுப்பீங்களா மாட்டீங்களா தெளிவா கேக்குறாங்க. அங்கதான் ஆக்சுவலா புகைச்சல் இருக்கு. அந்த புகைச்சலை நாங்களோ நீங்களோ பத்த வைக்க வேண்டியதுல திமுக தலைவரே வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். நம்முடைய தோழமை இயக்கங்கள்ல கூட நம்மை பிடிக்காத சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து ஒரு மோதல் இருக்கக்கூடியது உறுதியா இருக்கக்கூடிய நிலைமையில கூட்டணி ஆட்சியா தனி கட்சி ஆட்சியாங்கிறதெல்லாம் அது அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் சரி திமுக ஆட்சி தொடர்ந்தாலும் சரி அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வார்கள். பாஜக எப்பயுமே பாஜகவை தான் முன்னிறுத்தும், அதிமுக எப்பயுமே அதிமுக தான் முன்னிறுத்தும். அதிமுக பாஜக முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல, பாஜக அதிமுக முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவர்கள் தோழமையாக இயங்கி கொண்டிருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அதுதான் காங்கிரஸ் கட்சி செஞ்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து திமுக பத்தி பேசாம ஏன் கூட்டணி பத்தி பேசுது? அப்ப காங்கிரஸ் தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சியில மேற்கொள்கிறது. அப்படிதான் இங்கேயும் பண்றாங்க. சோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு தகராறு வராதான் இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இருந்த தகராறுகளும் தீர்ந்து ஒற்றுமை கூடிக்கொண்டே போகும்போது வரக்கூடிய குழப்பம் தான். அதனால இவர்கள் செய்யக்கூடிய முயற்சி தான். அவர் பாரு ஏடிஎம்கே கூட்ட ஆட்சினாரு, இவர் பாரு தேஜகு ஆட்சினார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பண்றதுலாம் அந்த ஒரு பாலிடிக்ஸ் தான், which is not a fact. ஓகே, ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். இன்னைக்கு ஓவரால் பேச்சுக்கள் திரு டிடிவி, திரு அன்புமணி, திரு இபிஎஸ், பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு இவங்க எல்லாருடைய பேச்சுக்கள், திமுக மீதான அட்டாக், இது எல்லாத்துக்கும் திமுகவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? திமுகவோட ரியாக்ஷன் வந்து மற்றவர்கள்லாம் புறக்கணிச்சு விட்டு வழக்கம் போல தொடரும். அதிமுகவை வந்து ஒரு அடிமை கட்சி, அவங்க வந்து மொத்தமா சரண்டர் ஆயிட்டாங்க, எல்லாம் வித்துட்டாங்க, அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு தமிழ்நாடு பற்றி எந்த அக்கறையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மோடி வந்து பொய்யா சொன்னாரு, இந்திக்காரங்களை வந்து விற்க பாக்குறாருன்னு சொல்லிட்டு போவாங்க. வந்து வழக்கமான ரிட்டாரிக் தவிர புதுசான ஒரு விஷயங்கள் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுவே எடுபடும். நம்ம வந்து பழைய விஷயங்களை திரும்பி அழுத்திட்டு இருந்தா அது எடுபடும் நினைப்பாங்க. தங்களுடைய பழைய பிரச்சாரத்தை அழுத்தமாக திருத்தமாக வேகமாக செய்வார்களே தவிர புதிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு இந்த கூட்டத்துல எதுவும் கிடையாது. ஓகே, நான் பேச 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 ஒரு பிரேக்கிங் வருது. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷன் டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறார் முதல்வர் நான் ஸ்டாலின். உங்களுக்கு இன்னும் நான் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் அந்த வார்த்தையை சொன்னேன். ரிட்டாரிக்கான கமெண்ட்கள் இருக்கும், வேற எந்த புது விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லி சொன்னேன். அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை திரும்பி சொல்லுவாங்க, அழுத்தமா சொல்லுவாங்க. புது விஷயங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புது விஷயங்கள் அவங்க போய் நோக்கி போக மாட்டாங்க. அவங்க வந்து பாரத பிரதமர் பேசுனதுலயே மத்தவங்க பேச ரிட்டாரிக்கா டீல் பண்ணுவாங்க. அதிமுகவை ஏற்கனவே விமர்சித்த போல தொடர்ந்து விமர்சிப்பாங்க. பாஜகவுடைய பாரத பிரதமர் வந்து சொன்னதுல எதுவும் ஈடுபடாதுன்னு அந்த ரிட்டாரிக்கான விமர்சனங்கள் தான் தொடரும் வரும். ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். இந்த விஷயங்கள்ல கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்கணும். இதுல இப்ப இருக்கிற நிலைமையில என்டிஏ அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ், டிவிகே, என்டிகே இன்றைய நிலைமையில ஸ்டாண்டிங்ஸ் எப்படி இருக்கிறது? என்டிஏ ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்தாச்சு, பிரச்சாரத்தை ஆரம்பித்தாச்சு, பிரதமர் வந்து பிள்ளையார் சுழி போட்டுட்டாரு. இன்றைய என்டிஏ, இன்றைய டிவிகே, இன்றைய டிஎம்கே, இன்றைய என்டிகே களம் எப்படி இருக்கு? ஒரு வாரத்துல நம்ம சாணக்கியாவுடைய சர்வே வெளிவர போது அதுல களம் எப்படி இருக்குன்னு ரொம்ப துல்லியமா சொல்லிடலாம். நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பா அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப துல்லியமா நம்பர்ஸோட சொல்லிடலாம். அரௌண்ட் மேட்டர் ஆஃப் கப்பல் ஆஃப் டேஸ். சஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கசக்க தான் செய்யும், பட்டாதான் நிரந்தர தீர்வு. ரொம்ப நன்றி சார், நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலா பேசியதுக்காக மிக்க நமது ஆசிரியர்கள். மோடி அவர்களுடைய உரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல நாடே உற்று நோக்கிய பேச்சாக இருந்தது. காரணம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படி ஆகும், அது இப்படி ஆகும், இது எப்படி ஆகும்னு பல கேள்விகள் மட்டுமே இருந்த நிலையில கேள்விகள் எல்லாம் கேள்விக்குறி எல்லாம் ஆச்சரியக்குரியர்கள் ஆனது அப்படின்னு திரு விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் போலவே அது என்டிஏக்கு பொருந்தி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பெரும்பளவு கூட்டம், பெரும் ஒற்றுமை பலத்தை காமித்திருக்கிறது என்டிஏ கூட்டணி. பெரிய அளவில் அந்த சகோதரத்துவத்தை, பிரதர்ஹுட்டை வந்து எப்படி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் டிவைடரை தாண்டி போய் குதிச்சு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இதை கொடுத்தாரோ, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரோ, ஸ்வீட் பாக்ஸே கொடுக்காம இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் எவ்வளோ ஒரு பான் ஹோமியை காமிச்சாங்க, ஒரு ப்ரோமான்ஸை காமிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். பழைய கசப்புகளை மறந்து ஒற்றை இலக்கோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் யதார்த்தமான நிலைமை. அப்படி இருக்க பாமகல நான் தான் பாமக அப்படின்றதெல்லாம் நிரூபிக்கணுன்ற கட்டாயம்லாம் இல்லை. திமுகவை வீழ்த்துறதே எங்களுக்கு அதுக்கான அங்கீகாரமா மாறும் அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் பேசிய பேச்சும் பார்த்தோம். அதுவும் அந்த எசன்ஸை தான் இருக்குதா அப்படின்ற இருக்கிறது. பிரதமர் அவர்களுடைய சிஎம்சி என்ற அட்டாக், திமுக ஆட்சி என்பது கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்னு சிஎம்சி என டிஃபைன் பண்ணார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கு முன்னாடி இப்படிதான் பல இடங்கள்ல டிஃபைன் பண்ணி சொல்லுவார் ஒவ்வொரு அரசியல். ஸோ இஸ் நோன் ஃபார் தட். பிரைம் மினிஸ்டர் அதை தனது பாணியில் திமுகவை தாக்கினார். அதே போல பார்த்தோன்னா போதைப் பொருள் மாஃபியாக்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பாருங்க, சூரியனே மறைஞ்சிருச்சு, மழை பெய்யுது, இது இருந்தா மலரும் இலை தலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். எங்களோட பழைய கசப்புகள்லாம் மறந்துட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு ஆட்சி, ஒரே ஒரு இலக்கு தான், அது அம்மாவின் ஆட்சி அமையணும், நாங்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள் அப்படின்றத சிலர்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது டிடிவி தினகரன் அவர்கள் நேரடியான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படாமல் மத்திய அரசு திட்டங்களை முடக்கி வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் விமர்சித்திருக்கிறார். 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த வாழியாய் காவேரி திட்டத்திற்கு வந்து அதை செயல்படுத்தாமல் காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது திமுக. 14,000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆனால் அதை செலவிடாமல் வைத்திருக்கிறது திமுக. மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் வந்துவிடாமல் செயல்படுத்தப்படாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. நாங்கள் இருந்தப்போ ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அனுமதி கொடுத்தார்கள். அதே போல் பார்த்தோம்னா நாங்கள் இது பண்ணும்போது கொரோனா நேரத்தில் அவ்வளவு தடுப்பூசி இலவசமாக கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல ஜல்லிக்கட்டு விஷயத்தை சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தனது பேச்சில் உரையாற்றினார். அதே போல பார்த்தோம்னா பல விஷயங்களை கோடிட்டு காமித்திருந்தார் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்படி ஒரு ஷோ ஆஃப் யூனிட்டி, இப்படி ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இருந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது பிரச்சாரத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு இன்று துவங்கி வைத்திருக்கிறது. அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள், முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லாற்றையும் தொடர்ந்து சாணக்கியாவுடன் இணைந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு நேரில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.